அண்மைச் செய்தி. சிவகாசி அருகே நேற்று ஏற்பட்ட பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 10 பேர் உயிரிழந்த நிலையில் இந்த விபத்து குறித்து ஆலை உரிமையாளர், ஒப்பந்ததாரர், மேற்பார்வையாளர் ஆகிய மூவரையும் போலீசார் தேடி வந்த நிலையில் தற்போது ஆலையின் மேற்பார்வையாளர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுதீர் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சுதீர், தற்போதைய கள நிலவரம் அங்கு எப்படியாக இருக்கிறது? கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மேற்பார்வையாளர் எங்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறார்? சிவகாசி அருகே சங்கமலப்பட்டி கிராமத்தில் நேற்று நடந்த வெடி விபத்தில் 10க்கும் மேற்பட்ட 10 தொழிலாளர்கள் பட்டாசு விபத்தில் உயிரிழந்திருக்காங்க. 13 தொழிலாளர்கள் காயம்பட்டு சிவகாசி அரசு மருத்துவமனையிலையும் விருதுநகர் அரசு மருத்துவமனையிலையும் மேல் சிகிச்சைக்காக அங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா நேற்று விபத்து குறித்து ஆலை உரிமையாளர் சரவணன், ஒப்பந்ததாரர் முத்துகிருஷ்ணன், ஆலை மேற்பார்வையாளர் சுரேஷ்குமார் ஆகிய 3 பேரும் போலீசார் தேடி வந்த நிலையில இன்று அதிகாலை பாத்தீங்கன்னா சுரேஷ்குமார், அதாவது ஆலை மேற்பார்வையாளர் சுரேஷ்குமாரை கைது பண்ணியிருக்காங்க. மேலும் சரவணன் மற்றும் முத்துக்குமார் தலைமறைவா இருக்காங்க. அவங்க பேர் மேல என்னன்னு கேட்டீங்கன்னா 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்றாங்க. அதாவது அஜாக்கிரதையாக உயிரிழப்பு சேதம் ஏற்படுத்துவதாகவும், மரணம் ஏற்படும் என்று தெரிந்தே அஜாக்கிரதையாக செயல்பட்டதாகவும், அதாவது அந்த வெடிபொருளை முறையாக கையாளல என்ற 5 பிரிவுகள் வழக்கு பதிவு செய்து அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இதன் இடையில அதாவது ஆலை உரிமையாளர் சுரேஷ்குமார் மற்றும் முத்துகிருஷ்ணன் தலைமறைவா இருக்காங்க. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுதீர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.